கனி கொடுக்க வேண்டும். என்ன கனி? முதலாவது கொடுக்க வேண்டிய கனி ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கனி கொடுக்கணும். எபேசியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். ஆவியின் கனி எங்க இருக்கு? நல்ல குணமும் உண்மையும் எங்க இருக்குதுங்க? இங்க ஆவியின் குணத்தை பார்க்க முடியாது, ஆவியின் கனியை பார்க்க முடியாது. உண்மையே கிடையாது. நேரடியாக ஒன்றை சொல்லுவோம், மறைமுகமாக இன்னொன்று சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம குணம்லாம் எப்படிப்பட்ட குணம் கேட்டால் நாங்கள்லாம் யாசோவேசியாவுடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். ஏங்க இந்த நாமத்துக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு வித்தியாசமான அழைப்புங்க. அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் பிறந்து ரோமன் கத்தோலிக்கத்தில் பெயர் சொல்லக்கூடிய அளவில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தேவன் அங்கிருந்து வேறுதிரித்து பெண்டிகஸ்டு கொண்டு வந்தார். அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன். நான் அங்கே ஊழியம் செய்வதற்காக என்னை ஒப்புக் கொடுத்தேன். அப்போது தேவன் சொன்னார், இதற்கெல்லாம் உன்னை அழைத்தது, உன்னை என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவனாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எனக்கு இயேசுவின் நாமத்தை கொடுத்தார். அன்றைக்கு வேதத்தின்படி, தமிழ் வேதத்தின்படி இயேசுதான் மெய்யான கடவுள் என்று சொன்னேன். நீண்ட நாட்களுக்கு பின்பு அந்த நாமத்திலே உண்மையாக இருந்தபடியினால் தேவன் எனக்கு அவருடைய சொந்த நாமத்தை கொடுத்தார். எங்க? இஸ்ரவேல்ல, அதாவது பெத்லெகேமில் மரியாளுக்கும் சூசேப்பருக்கும் பரலோகத்திலிருந்து ஒரு பெயர் கொண்டு வரப்பட்டது. அந்த பெயர் கபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட பெயர். அந்த பெயரை எனக்கு கொடுத்தார் தேவன். என்னுடைய பெயர் யாஷுவா மேசியா. நான் கேட்டேன், எப்படி யாஷுவா மேசியா என்று? அவருடைய நாமம், தேவனுடைய நாமம் யாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக யாவாகிய தேவன் வாவாக கடந்து போனார். வா அங்கே கடந்து போனார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்காக, புறஜாதிகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக யாஷுவாவாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். அல்லேலூயா. இதை நான் விசுவாசித்தேன், இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்று வரைக்கும் என்னை அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறது சும்மா இல்லை. அல்லேலூயா. தேவன் எனக்கு அவருடைய சித்தத்தின்படி என்னை நடத்த எனக்கு இந்த ஆவியின் கனிகளை தந்திருக்கிறபடியினால் அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உண்மையிலே மார்பு தட்டி சொல்லுவேன், என்னை நடத்துகிறது போல இன்னொருவனை அவர் நடத்த மாட்டார். உன்னை நடத்துவது போல் இன்னொருவனை அவர் நடத்த மாட்டார். உனக்கென்று ஒரு தனி பங்கை கொடுத்திருக்கிறபடியினால் உன்னை வித்தியாசமாய் தேவன் நடத்துவார். நீ விசுவாசிக்கணும். உன்னை வித்தியாசமாய் நடத்துவார். நீ அவருக்கு சரண்டர் ஆகணும். முடியுமா? அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, முதல்ல ஸ்தோத்திர பலியாகிய கனி, இரண்டாவது ஆவியின் கனி. ரெண்டு காரியத்தை சொன்னார். என்ன காரியம்? ரெண்டு கனி. ஆவியின் கனிக்கு ரெண்டு காரியத்தை சொன்னார். என்ன? நற்குணம், உண்மை. நற்குணம், உண்மை இருக்கா? நல்ல குணம், உண்மை இருக்கா? உன் ஆவியின் கனியே இல்லைங்க. உண்மை இல்லாத எவனும் ஆவியின் கனியை பெறல. நீ ஒன்றை நிதானிச்சு பாரு, என்கிட்ட உண்மை இருக்கா? நான் பாஸ்டர்கிட்ட சொன்னால் ஒன்று சொல்லுவேன், விசுவாசிகிட்ட சொன்னால் ஒன்று சொல்லுவேன், எனக்கு நானே இன்னொன்று சொல்லுவேன். அப்படி தானே இருக்குது. அப்போ உன்கிட்ட உண்மை எங்கே இருக்குது? ஆனால் நீ நடிக்கலாம், நல்லா நடிக்கலாம். தயவு செய்து உன் இருதயத்தில் வஞ்சகம் வச்சுக்காத, குசும்பு வச்சுக்காத, கோள் வச்சுக்காத, குண்டனி வச்சுக்காத. யாரையும் தேவன் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்துறாத. அல்லேலூயா. யாருக்கும் கொடுத்துறாத. அப்போதான் ஆவியின் கனி உங்ககிட்ட வரும். இன்னைக்கு ஆவியின் கனி இருக்கா? ரெண்டு. ஸ்தோத்திர கனி, ஸ்தோத்திர பலி ஆகிய கனி இருக்கா? நாமத்தை துதிக்கிற கனி இருக்கா? இருக்கு. சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கா? பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கக்கூடிய ஆவியின் கனி உன்கிட்ட இருக்கா? இல்லையே. ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தா பிசாசு உன்னை கண்டு பயப்படும். அல்லேலூயா. உண்மை சொல்றீங்க. ஆவியானவருடைய கனி உங்ககிட்ட இருந்தா உன்னை தொடுறதுக்கு தேவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பிசாசு வரணும். அல்லேலூயா. எனக்கு யோபுவை தெரியும். யோபுக்கு இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தான், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, தேவ சமூகத்தில் போய் தேவ சமூகத்தில் பெர்மிஷன் கேட்கிறான். தேவன் சொல்றார், அவனை என்ன வேணாலும் செய், உயிரை மட்டும் எடுத்துறாத. இதுக்கு பிறகு வந்துதான் அவனுக்கு உபத்திரவத்தை கொடுத்தான். நீ உண்மையிலே தேவனுக்குள்ள இருந்தா உனக்கு இந்த உபத்திரம் வருமா? உனக்கு இந்த பிரச்சனை வருமா? உனக்கு இந்த போராட்டம் வருமா? இந்த பிசாசு உன்கிட்ட வருமா? பிசாசுடைய கிரியைகள் உன்கிட்ட வருமான்னு கேட்டா இல்லை. தயவு செய்து சொல்றேன், தேவனுக்கு உண்மையாக இருந்து ஆவியின் கனி உன்கிட்ட இருக்கணும். மூணாவதாக யாக்கோபனுடைய புஸ்தகம்
3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே ஆமென். சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. ஆமென். நீதியாகிய கனி சமாதானத்தை விதைக்கிறது. அடுத்த கனி சமாதானத்தின் கனி, அதுதான் நீதியின் கனி. இருக்கா? எத்தனை பேர் இருக்கு? அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவான். இது யாருக்கு அப்படின்னா காது உள்ளவனுக்கு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். 4வது கனி ஜீவ விருட்சத்தின் கனி. ஆதாமுக்கு கிடைக்காத கனி உனக்கு தர தேவன் சித்தமாயிருக்கிறார். சுடரொளி பட்டயத்தால் காவல் காக்கப்பட்ட கனி இன்றைக்கு உனக்கு தர சித்தமாயிருக்கிறார். பெற்றுக்கொண்டாயா? பிரைஸ் யேசுவா. அந்த வசனத்தை திருப்பி இன்னொரு ஆள் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சரி. ஜெயம் கொள்கிறவன் எவனோ. யாருக்கு ஜெயம் கொள்ளுகிறவன்? ஸ்தோத்திர பலி, ஆவியின் பலி, நீதியாகிய பலி. இந்த கனிகள் உன்னிடத்தில் இருந்தால் நீ ஜெயம் கொள்ளுவ. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பார்க்க கொடுக்க மாட்டேன், புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனா நாம இன்னைக்கு இதை பெறாம வேற இன்னொரு கனியை பெற்று வச்சிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? ரோமருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்து நம்முடைய அவயங்களிலே போராடி கொண்டிருக்கிறது. அவயங்களிலே கிரியை செய்கிறது பாவ இச்சை. இதுதான் மரணக்கனி. நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட இந்த மரண கனியாகிய பாவ இச்சை எத்தனை பேர்கிட்ட இருக்குதோ அத்தனை பேர் இன்னொரு கனியை கொடுத்துட்டு இருக்கிற. உன்னுடைய அவயங்களில் இது போராடி கொண்டிருக்கிறது. உன்னுடைய அவயங்களில் இந்த பாவ கிரியை மாம்ச இச்சை போராடி கொண்டிருக்கிறது. இது பாவ கனி. வித்தியாசமான ஒரு கனிங்க. அல்லேலூயா. வித்தியாசமான கனி, தேவன் விரும்புகிற கனி. ஸ்தோத்திர பலி, ஆவியின் கனி, நீதியாகிய கனி, ஜீவ விருட்சத்தின் கனி. ஆனால் தேவன் விரும்பாத கனி மாம்சத்தின் இச்சையாகிய மரணக்கனி. ஆனா இதைத்தான் எல்லாரும் விரும்புறோம். எல்லார்கிட்ட இருக்கிறது இதுதான். ஆமென். ஏன் இதுல இருக்கிறோம்? ஏன்னா இது உலகத்தோட ஒட்டி இருக்கு. ஆமென். உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கு. தேவன் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொன்னார், கெட்டினவன் கெட்டாதவனை போலவும் அப்படின்னாரு. நம்ம எல்லாம் எல்லா நாளும் அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆமென். எதையாவது இழந்திருக்கிறோமா? எதையாவது விட்டு இருக்கிறோமா? இல்ல. பெண்டிகாஸ்காரன் அங்க போக மாட்டான், சிஎஸ்காரன் அங்க போக மாட்டான், ஆர்சிக்காரன் இந்த வசனத்துக்குள்ள போக மாட்டான். ஆனா நீ நான் இந்த வார்த்தைக்குள்ள போகணும். இருக்கிறவன் இல்லாதவனை போல் வாழணும். அல்லேலூயா. இல்லாதவன் இல்லாததை போல் வாழ்வது பெரிதல்ல, இருக்கிறவன் இல்லாததை போல் வாழணும். முடியுமா? இதுதான் என் தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. நீ எதை நேசிக்கிறியோ அதையெல்லாம் விடணும். വളരെ കഷ്ടം. ഇങ്ങനെ കെട്ടിയായിട്ട് സംസാരിച്ചാൽ എങ്ങനെ മനസ്സിലാവും? അപ്പം തന്നെ. പക്ഷെ എനിക്കൊന്നും മനസ്സിലായില്ല. ആമേൻ. உனக்கு புரியவே வேண்டாம். நீ எதை நேசிக்கிறியோ அதை என் தேவனுக்காக விடணும். அல்லேலூயா. முதல்ல நீ நேசிக்கிறது உன்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைகளை. மாம்சம் வாய் திறந்து கேட்குதுங்க, எனக்கு அதைத்தா, எனக்கு இதைத்தா, எனக்கு அப்படி செய், எனக்கு இப்படி செய். இதைத்தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்குள் வாழ்கிறவன், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், அதை நேசிக்கிறவன், புத்தி உள்ளவனாக இருந்தால் கணக்கு பார்க்க கிடவான்.